10 நிமிஷத்தில் ஒரு இன்ஸ்டன்டான மக்ரூனி பாஸ்தா ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இந்த மக்ரூனிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தக்காளி வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதா 1/2 ஸ்பூன் கூட காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் அளவு பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1 கப் பாஸ்தாக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி குக்கரை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுட சுட ஒரு இன்ஸ்டன்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மக்ரூனி பாஸ்தா ரெடி.